காணொளியில் காண இருப்பது ஒரு கிரகத்திற்கு எவ்வாறு பலன் சொல்வது என்பதை பற்றி மட்டுமே. கிரகங்களுக்கு பலன் எடுக்கும் பொழுது இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை சந்திரன். இந்த புதன் என்று சொன்ன பாவிகளுடன் சேராத புதன். இவர்கள் சுபர்களாகும். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்கள் அசுப கிரகங்களாக வகுத்துள்ளார்கள். எதில் எந்த நூலில் வகுத்துள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். சப்தரிஷி நாடி என்ற நூலில், மெட்ராஸ் ஓரியண்டல் லைப்ரரியிலிருந்து வெளியிடப்பட்ட சப்தரிஷி நாடி என்ற நூலில் கொடுத்துள்ளார்கள். இந்த சுபர்கள் என்று சொன்னேன் அல்லவா, குரு, சுக்கிரன், பாவியலுடன் சேராத புதன், சந்திரன், வளர்வரை சந்திரனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால், அதாவது குருவோட வீட்டில் சூரியனோ, குருவோட வீட்டில் செவ்வாயோ, அல்லது குருவோட வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் குரு சுபத்தன்மையை தரமாட்டார், சுபத்தை தரமாட்டார். இவர் குருவினுடைய பார்வை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்காது. அதுபோல் சுக்கிரன் என்ற சுபருடைய வீட்டிலும் தீய கிரகங்கள் இருந்தால் சுக்கிரன் இயற்கையான சுபத்தை தரமாட்டார். புதனுடைய வீட்டிலும் அது மாதிரி தான். வளர்வரி சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டிலும் இதுபோல் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களில் இருந்தாலும், குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களில் பாப கிரகங்களான சூரியன், செவ்வாய், ராகு, கேது இருந்தாலும் குரு திசை நடக்கும் பொழுது சுபங்கள் நமக்கு வந்து சேர்வது கடினம். அதுபோல் பாபர்களான சூரியன், செவ்வாய், சனி இவர்கள் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் இவர்கள் பார்வை அந்த ஜாதகத்துக்கு சுபத்தன்மையை தந்தருளும். உதாரணமாக சூரிய நட்சத்திரங்களில் வளர்வரை சந்திரனோ, சுக்கிரனோ, குருவோ